வெல்கம் டு வின் டிஎன்பிசி அகாடமி. இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக லாஸ்ட் மினிட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கடைசி நேரத்தில் படிக்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 6ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கிறத மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ஸில் ரிவிஷன் பண்ண சரியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹரப்பா மொஹஞ்சதாரோ பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள். அடுத்து, தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் பூம்புகார், மதுரை, காஞ்சி. மெசபடோமிய நாகரிகம் உலகின் மிக தொன்மையானது அப்படின்னு அழைக்கப்படுது. 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மெசபடோமிய நாகரிகத்தை. பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு தெரியும். அடுத்து கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் பிறந்தவர்கள். அடுத்து பூம்புகாரை புகார் காவிரி பூம்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. பூம்புகார் சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. அடுத்து, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை பூம்புகாரின் வணிக சிறப்பை பேசுகிறது. 9வது, மாநாய்க்கன், பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படின்னா பெரு வணிகன் போன்றவர் பூம்புகாரில் இருந்தாங்க. இவங்க யாருன்னா இந்த கோவலன் கண்ணகியினுடைய பெற்றோர்கள். கிரேக்க, ரோம் உள்ளிட்ட நாடுகளின் வணிகர்கள் பூம்புகாருக்கு வணிகம் செய்தனர். அடுத்து, பூம்புகார் வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தனர். கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆவார். பூம்புகாருக்கு குதிரைகள், கருமிளகு, தங்கம், சந்தனம், முத்து, பவளம் போன்ற உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆயின. அடுத்து பூம்புகார் நகரமைப்பு ஒழுங்கான வீடுகள், அகன்ற நேரான தெருக்களை கொண்டிருந்தது. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த பூம்புகார் கடற்கோளால் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மதுரை. மதுரை இந்தியாவில் மிக பழமையான நகரங்களில் ஒன்று. மதுரை சங்கம் வளர்த்த நகரம் என பெயர் பெற்றது. பண்டைய காலத்தில் மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர். மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி அகழாய்வில் வணிக செழிப்புக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. கடைசங்க காலத்தில் 49 புலவர்கள் மதுரையில் தமிழ் பணி செய்தனர். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் உவரி, அதாவது கொற்கைக்கு பக்கத்தில் இருக்க உவரி பகுதியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்தார். அப்புறம் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துச்சு. இந்த தொழிற்சாலையை தான் அக்கசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் மற்றும் சாணக்கியரின் அஸ்தசாஸ்திரம் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளது. மதுரை தூங்கா நகரம் என அழைக்கப்பட்டது. காரணம், நாலங்காடி, அல்லங்காடின்ற 2 விதமான அங்காடிகள் அங்கு இருந்ததுனால. காஞ்சி கல்வியின் நகரம் என புகழ்பெற்றது. சீன பயணி யுவான்ஸ்வாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்தார். கவிஞர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் காளிதாசர். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்துள்ளார். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் கோயில் ரொம்ப புகழ்பெற்றது காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா நீர் மேலாண்மையை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க, அதனால. தேங்க்யூ. இந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.